ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா லெமன் ரைஸ் தான். என்னடா இது லெமன் ரைஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க, இது மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்ககிட்ட இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி போட்டு தாளிக்கும் போது ஃப்ளேவர் வந்து அந்த எண்ணெயில் இறங்கி நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் வந்து காலையில் 5 மினிட்ஸ்லேயே இதை வந்து ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு கைப்பிடி அளவு வந்து வேர்க்கடலை, ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை, இதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதும் 1 பிஞ்ச் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுருங்க இதெல்லாம் பண்ணும் போது, இல்லைன்னா மஞ்சத்தூள் எல்லாம் கரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் 2 லெமன் வந்து நல்லா கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஜூஸ் மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம். அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா கொதிச்சிச்சுன்னா கசந்து போயிடும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது 5 மினிட்ஸில் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. காலையில் சாப்பாடு வந்து உதிரியாக நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடித்து நல்லா ஆறி இருக்கணும் சாப்பாடு, இல்லைன்னா குழஞ்சு போயிடும். சாப்பாடு சுட சுட கலரணுன்னா சாப்பாடு வந்து குழஞ்சி போயிட்டு நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி நல்லா ஆறி இருக்கணும். இப்போது நம்ம செஞ்ச அந்த கலவையை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாப்பாடில். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.